வணக்கம். விஜய் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். அப்படி இல்ல அப்படின்னா, விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்கக்கூடாது. காங்கிரஸ வந்து திமுக சைடே இருக்க விடணும் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ விசாரணை. கரூர் சம்பவம் நடந்து செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளைக்குள்ள வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். 90 நாளை தாண்டியுமே, ஒரு 3 மாசத்தை தாண்டியுமே பார்த்தீங்கன்னா, இன்னும் சிபிஐ வந்து விசாரணையில தான் இருக்குது. விஜய் ஏதாவது சிபிஐ விசாரணையில் வந்து வளருவார், திமுகவுக்கு எதிராக கண்டிப்பாக குற்றச்சாட்டு சொல்வார். அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தேர்தல் பிரச்சார சமயத்தில் அதை பயன்படுத்துறதுக்காக பாஜக முயற்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பாக எல்லாம் புஷ்லி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் இவங்க எல்லாத்துட்டுமே சிபிஐ விசாரணை பண்ணிச்சு. தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விஜய்கிட்ட கண்டிப்பாக விசாரணை பண்ணுவாங்க அப்படிங்கிறது விஜய்க்கே நல்லா தெரியும். அப்படி விஜயை கூப்பிட்டு விசாரணை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணால் என்னென்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்டான காவல்துறை அதிகாரிகள், சிபிஐ அதிகாரிகள் இப்படி நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ட்ரைனிங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு செய்தியாளர் சந்திக்கிறது கூட விஜய் இப்போ பயப்படுறாரு. காரணம் என்னென்னா, செய்தியாளர் சந்தித்தா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம ஏதாவது ஒரு பதில் சொல்லுவோம். அந்த பதிலை வந்து தவறாக வந்து சித்தரித்து வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து அவ்வளோ இன்னமும் செய்தியாளர் சந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த ஒரு மனப்பக்குவம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டுருக்காரு. அதனால செய்தியாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் சிபிஐ அதிகாரிகளை கேட்டால் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு தனி அறையில் உட்கார வச்சு, அது சுற்றிலும் ஒரு 4-5 அதிகாரிகள் உட்காந்துக்கிட்டு, அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேள்விகளை வச்சு, இது குறுக்கு கேள்வி. என்ன தான் நம்ம இங்கிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும், சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு விஜய் போகிறாரு அப்படின்னா கூட அவர் என்ன செய்வார், ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருவாங்க. அந்தந்த ஏரியாவில் போகும்போது, இல்லை அவர் பஸ்ஸில் போகும்போது கூட அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டு, அந்த ஸ்கிரிப்டை படித்து அதை எப்படி பேசணும், மாடுலேஷனாக எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மனதளவில் ப்ரிப்பேர் பண்ணிக்குவார். அப்படிப்பட்டவர் வந்து திடீர்னு வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி அவரால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு நயினா நாகேந்திரன் கூப்பிட்றாரு. எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நேக்கா பாஜகட்ட கோர்த்து விட்டுட்டு இவர் அமைதியாக இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா, கொள்கை எதிரி அப்படின்னு பாஜக வந்து ஆரம்பத்துலேருந்தே, கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வந்து தாவேகாவுக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஆனால் பாஜக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது விஜய் கூட்டணிகளை கொண்டு வந்துடணும். அதுக்காக அவங்க நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் பண்டிகையும் போது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே நிறைய இடங்களில் கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு தாக்குதல்லாம் நடந்துச்சு. இது இந்துத்துவ அமைப்புகள் தான் தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறது எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே கண்டனம்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் விஜய்கிட்ட இருந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விஜயும் வந்து ஒரு கண்டன அறிக்கை ஏதாவது ஒன்று தாக்கல் பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் கூட பற்றி பேசவே இல்லை. மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறவர், மத நல்லிணக்கத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்கிறவர், எல்லா மதத்தையும் சமமாக நான் நேசிப்பேன் அப்படின்னு பேசுகிறவர், இந்த விஷயத்துக்கு ஏன் ஒரு குரல் கொடுக்கவே இல்லை? ஒருவேளை குரல் கொடுத்தாருன்னா அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாரு, அவரே ஜோசப் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக கூட இருந்திருக்கலாம். சரி, இந்த சமயத்தில் நமக்கு சிபிஐ விசாரணை அந்த விசாரணைன்னு கிடக்குது, நம்ம படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி சமயத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைகளை பேசி சங்கடத்தில் மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லா கட்சிகளும் போட்டு அப்படியே கண்டனமாக தெரிவிச்சிட்டு இருக்கும்போது, பாஜக அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கும்போது விஜய் ஏதாவது பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. விஜய் அதுக்குமே எதுவுமே பேசலை. அவருக்கு வந்து ஒரே விஷயந்தான், நம்ம பாஜக விமர்சனம் பண்ணுறதை இப்போதைக்கு குறைச்சிக்குவோம், இல்லை விமர்சனம் பண்ணாமல் கூட இருப்போம். கரூர் சம்பவத்தில் விசாரணைக்கு சிபிஐ அதிகாரிக்கு முன்னாடி போய் நம்ம ஆஜராகணும். சம்மன் கொடுத்துட்டாங்க, நேரில் போகணும். நேரில் போகணும்னா ஏதாவது கேள்விகளை கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்விகளாவது அவசியமாக கேட்பாங்க. அவங்க தயார் பண்ணி வச்சுருக்க கேள்விகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகாரிகள் கொடுக்குற கேள்வி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் டெல்லிக்கு போனார், தனி விமானத்தில் போனார். அந்த விமானத்து கட்டணமே 40 லட்சம் அப்படிங்கிறாங்க. சரி, ஏன் டெல்லியில் போய் சிபிஐ அதிகாரிகள் செய்யணும்? சென்னையில் சிபிஐ அலுவலகமே இல்லையா? சிபிஐ அலுவலகம் இருக்குல்ல, அங்கே வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணியிருக்கலாம்ல. ஏன் இவர் டெல்லி கூப்பிட்டு தனியாக விசாரிக்கிறாங்க? அங்கே தான் பேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய்கிட்ட வந்து ஏகப்பட்ட கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்குறாங்க. இது கரூர் கூட்டத்தில் நடந்த சம்பவத்துக்கு திமுக தான் சதி, செந்தில் பாலாஜி தான் சதி செஞ்சார் இப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்போது நிறைய கேள்விகளை வந்து விஜயை வச்சு கேட்டுக்கிறாங்க. ஏன் அங்கே இருந்த மக்களுக்கு வந்து குடிநீர், சாப்பாடு அதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுத்துருக்காங்க. காவல்துறை உத்தரவு மீறி நீங்கள் 50 மீட்ரு
தூரத்துக்கு உள்ளே வந்திருக்கீங்க, கும்பலை பொத்துக்கிட்டு உள்ளே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அந்த பேருந்தில் எஸ்கே 8K டிவி 8K கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்கீங்க. இது ஜனநாயக படத்துக்கு தேவையான ஒரு ஷூட் நடந்திருக்கு அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்கு. இப்படி வந்து சிபிஐ வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு விஜய்க்கு தெரியும். அதில் அந்த மாதிரி விஷயங்களை ட்ரெயின் பண்ணிட்டு தானே போயிருக்கிறாரு. அதனால் வந்து விஜய்க்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் விஜய் கரூர் கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது சிலர் வந்து மயக்கம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கீழே இருக்கிறவங்க ஆதவர்ஜுன்கிட்ட சொல்ல, ஆதவர்ஜுன் மேலே போய் சொல்ல, அப்புறமா விஜய் வந்து பேச்சை நிப்பாட்டிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து போடுறாங்க. திடீர்னு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் என்ன நம்ம குடி கட்டின ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அப்போ அங்கே நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே விஜய்க்கு தெரியலையா? ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுறாங்க, மயக்கமட்டவங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு செருப்பு வந்து விழுது. விஜய் பேசும்போது செருப்பு வந்து விழுது. செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்போது செருப்பு வந்து விழுது. அப்படிங்கிறது மட்டும்தான் திசை திருப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ஏன் செருப்பு விழுந்ததுன்னா, செருப்பை தூக்கி வீசினவே சொன்னது கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. இங்கே வந்து ஒருத்தர் மயக்கமிட்டு விழுந்துக்கிட்டு இருக்கான், உயிரோடு இருப்பானா பொழைப்பானா அப்படின்னு தெரியல. நிறைய பேர் மயக்கமிட்டு விழுவுறாங்க. அந்த கும்பல், நெருக்கல், மூச்சு திணறல் பயங்கரமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏதோ நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனால் நான் கத்துறது எதுவுமே அங்கே கேட்கல. விஜய் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் யாரை வேணாலும் குறை சொல்லிட்டு போட்டோம். நான் இங்கேருந்து எப்படி கவனத்தை இழுக்கிறதுன்னு என்னால் தெரியல. நான் செருப்பை தூக்கி வீசினது உண்மைதான். செருப்பை வீசினது என் பக்கத்தில் ஒருத்தன் மயக்கம் மட்டும் உழுவுறான், அவனை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செருப்பை தூக்கி வீசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு செருப்பை தூக்கி வீசின பிறகும் விஜய்க்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சிருக்கும். ஏன் பேச்சை நிறுத்தலை? அதுதான் வந்து இப்போ இது கேள்வியே. நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுங்கள், பாஜக வந்து விமர்சனம் பண்ணுங்கள், அது முக்கியமே கிடையாது. அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. திமுக மீது குற்றம் சாட்டை வந்து அப்படியே இந்த சம்பவம் நடந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கும் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. திமுக தான் முழுக்க காரணம். திமுக திட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய்கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடி தாவேக கட்சி நிர்வாகிகள்கிட்ட விசாரணை பண்ணியாச்சு, காவல்துறையிட்டையும் பண்ணியாச்சு, கலெக்டர்கிட்டையும் பண்ணியாச்சு, எல்லாத்துட்டையுமே பண்ணிவிட்டு கடைசியாக விஜய்க்கு சம்மன் அனுப்பி விஜயும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன விஷயங்களோட முரண்பாடாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முரண்பாடாக இல்லை. எல்லாமே பாபநாசம் படத்தில் கமலஹாசன் ஒரு குடும்பமாக வந்து ஒரு திட்டம் போடுவார்ல, அதே போல் இவங்களும் வந்து பாபநாசம் படம் மாதிரி ஒரு குடும்பமாக ஒரு தாவேக கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே எல்லாம் எதை கேட்டாலும் இதை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணை, ஜனநாயக படம் ரிலீஸ், இதெல்லாம் வந்து விஜய் ஒரே வார்த்தையில் ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பாஜகவுக்கு கூட்டணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்த சிக்கல் எல்லாமே உடனே முடிஞ்சிடும். அவர் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா பாஜக ரொம்ப சந்தோஷமாக கையில் எடுத்துச்சு. அவருக்கு வந்து திமுக மேலே தான் ஒரு பயம் இருந்தது. திமுக வந்து நம்மளை கண்டிப்பாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நம்மளை வந்து தேர்தல் நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படின்னு விஜய் யோசிச்சார். ஆனால் உண்மையிலே வந்து திமுக அரசு நியாயமாக தான் அவங்க விசாரணை தொடங்கினாங்க, எஸ்ஐஆரை தொடங்கினாங்க, விசாரித்தாங்க. இவர் தான் சிபிஐ வேணும்னு கேட்டார், நீதிமன்றத்துக்கு போனார், சிபிஐ விசாரணைக்கு விட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு வந்தபோதே பாஜக இந்த விஷயத்தை கையில் எடுத்துருச்சு. விஜயை நம்ம கூட கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு நம்மளால் முடியும், அப்படி இல்லை விஜய் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட விஜய்க்கு காங்கிரஸை விட கூட்டணி வைக்கக்கூடாது, காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட அவர் வந்து ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அவர் வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டை தானே பிரிச்சுட்டு போகிறாரு. சிறுபான்மையின் ஓட்டு நமக்கு வர வேணாம், அவர் வந்து பிரிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் இப்போ நடக்குது. பாஜக இப்போ அந்த அழுத்தத்தை தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, அமலாக்கத்துறை கையில் இருக்குது, அப்புறமா வருமான வரித்துறை கையில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சிபிஐ வச்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தணிக்கை குழுவின் சென்சார் போர்டையுமே அவங்க கையில் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டதை அவங்க சாத்தியப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு ஆயுதமாக போச்சு அவங்களுக்கு, பாஜகவுக்கு. இதனால் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஜனநாயக படத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறார். நம்மளை போட்டு நம்பி முதலீடு பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. விஜய் வந்து நடித்தார், சம்பளம் வாங்கிட்டார், போயிடலாம். இவரோட கடைசி படம் அப்படிங்கிறதோட போயிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை தயாரித்தவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கிறாங்க. திட்டமிட்டபடி வந்து பொங்கலுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல.
அந்த மாதிரி ஒரு மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த படம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்காக ஒரு சைடு வந்து நீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் அது விசாரணை வருது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜனநாயக படத்துக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து காங்கிரஸ் கட்சி எல்லாமே வந்து அவங்க களத்தில் இறங்கி பாஜக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு ட்வீட்டை போட்டு விட்டு வராரு. அது தமிழ் கலாச்சாரத்தை வந்து நீங்கள் திரைப்பட வாயிலாக தெரிவிக்கிறவங்கள வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது மோடிஜி அப்படின்னு போட்டு அவரும் ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் இப்படி ட்வீட்டு பண்ணுறதுனால தான் இன்னமும் பாஜகவுக்கு கோவம் வருது. இவர் எப்படி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து எப்படி இவங்க ஆதரவு கொடுக்க முடியும், விஜய்க்கு இந்த ஆதரவு எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ காங்கிரஸ் விஜய் பக்கத்து போயிடுமா அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற நிலைமையில காங்கிரஸ் விஜய் பக்கத்து போனாங்கன்னா விஜய்க்கு மேலும் மேலும் சிக்கல் அதிகமாகும் அப்படிங்கிறத காங்கிரஸே உணர்ந்துருக்குது. அதனால விஜய் வந்து காங்கிரஸை வந்து சேர்த்துக்கிறதோ கூட்டணிகளை கொண்டு வரதோ முயற்சிக்க மாட்டார். தேர்தலில் வந்து தனிச்சு போட்டி போடுறதுக்கான முயற்சி தான் எடுப்பார். திமுக கூட்டணியை உடைக்க முடியாது, உடைக்க முடியல. சரி, திமுக கூட்டணியை உடைக்க முடியல, இவர் தலைமையில் ஒரு கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் இது போல நபர்களை சேர்க்கலான்னு முயற்சி பண்ணால் அதையும் சேர்க்கக்கூடாது, நீ தனிச்சு போட்டி போடு. பாஜக அப்படிதான் அழுத்தம் கொடுக்குது. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் அந்த சைடு போட்டாங்கன்னா தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களும் வலுவாயிடுவாங்க. இப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அவருக்கு வேற ஒரு செக்கை வச்சு அவரை இங்கிட்டு பாஜக கூட்டணிகள் கொண்டு வராங்க. விஜயை வந்து நீ தனிச்சே போட்டி போடு, தனிச்சே நில், உன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறத நீ நிரூபிச்சுக்க. கூட்டணிக்குள்ளே யாருமே சேர்க்கவே கூடாது. நீ தனியாக நின்று தனியாக 234 தொகுதியிலையும் நின்று நீ வந்து வாக்கை பிரித்தாதான் அது திமுக ஓட்டை மட்டும்தான் உன்னால் பிரிக்க முடியும். திமுக ஓட்டை பிரிச்சேன்னா கண்டிப்பாக வந்து பாஜக அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பாஜக ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து சத்தியமாக இதுக்கான வாய்ப்பு இந்த பாஜக இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்குறத மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு 3வது அணி அமைக்கட்டுமே, ஒரு தைரியமான ஒரு கட்சி, நாங்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து தனிச்ச ஒரு துணிச்சலாக எதிர்த்து தானே நிற்கணும். விஜயை எதிர்த்து நிற்க முடியாமல் இப்படி வந்து மறைமுகமாக வந்து போட்டு அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாமே சொல்கிறாங்க. பாஜகவுக்கு இப்படி ஒரு கணக்கு இருக்குது, அரசியல் கணக்கு இருக்குது. விஜய் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ரொம்ப ஒரு நாஸ்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பொங்கல் முடிஞ்ச பிறகு 2வது விசாரணை ஒன்று இருக்குது, விஜய் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம், விஜய் வந்து பாஜகவோட அழுத்தங்களுக்கு பணிஞ்சு போவாரா இல்லை எழுந்து நிற்பாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.